30 டேஸில் 2 மந்த்ஸில் முடி வளர்ந்துரும்னு ஃபால்ஸ் ஹோப் பண்ணலனா, பட் இருக்கிற ஹேர் ஃபால் ஆகாமல் ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண இந்த ஒரு சிம்பிள் ஆயில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோவில் என்னோட ஹேர் கேர் அண்ட் ஆயிலிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ரெண்டு பார்ட்டிஷனாக செப்ரேட் பண்ணிக்கோங்க. டீடாங்கிள் பண்ணுறதுக்கு காம் இந்த மாதிரி வைடாக இருக்கிறது நல்லது. அது உடனில் இருந்தாலும் ஓகே, பிளாஸ்டிக்கில் இருந்தாலும் ஓகே. ஆனால் வைடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது உங்களோட கன்வீனியன்ட் தான். டீடாங்கிள் பண்ணுறப்போ எடுத்த உடனே மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஆயில் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 3 to 6 மந்த்ஸ் ஆக போகுது. என்னோடய ஹேர் ஃபாலும் ஒரு 60 to 70% வந்துட்டு கம்மியாக இருக்குது. அலர்ஜி காஸ் பண்ணுற எந்த பொருளும் இந்த ஆயிலில் ஆட் பண்ணல. எல்லார் வீட்லேயும் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி 2 பொருளை வச்சு தான் இந்த ஆயில் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கலர். இதை அட்டைன் பண்ணுறது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான், பட் ஈஸி ப்ராசஸ் தான். பீர்க்கங்காய் அண்ட் கோகோனட் ஆயில் இந்த 2 இன்க்ரீடியன்ட் தான் இந்த ஹேர் ஆயிலுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பீர்க்கங்காயை சின்ன க்யூபாக கட் பண்ணிவிட்டு வெயிலில் டைரக்ட் சன்லைட் படாத மாதிரி ஒரு 4 days வெயிலில் ட்ரை பண்ண வச்சுடுங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 2 days போதும். நல்லா காஞ்ச டார்க் ப்ரௌன் ஆனோடனே சிம்மில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ண கோகோனட் ஆயிலில் இதை ஆட் பண்ணுங்கள். லைட்டாக பாயில் ஆனோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓவர் நைட் நல்லா சோக் ஆகட்டும். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபில்டர் பண்ணால் உங்களோட ஹேர் ஃபால் ஆயில் ரெடி. எண்ணெய் வைக்கிறப்போ முதல்ல எட்ஜஸில் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் எடுத்து உச்சியில் வச்சுட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹார்ஷாக மசாஜ் பண்ணாதீங்க. ஏன்னா ஈஸியாக ஹேர் பிரேக்கேஜ் ஆகிடும். கொஞ்சம் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள். காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்களாம் டெய்லியும் ஆயில் வைக்க முடியாது. ஸோ சாட்டர்டே சண்டே இந்த ஆயில் உங்கள் ஹேரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மண்டே வாஷ் பண்ண உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் மேக் ஷுர் எல்லா செக்ஷன்லேயும் பொறுமையாக ஆயில் அப்ளை பண்ணுங்கள். கையில் டீடாங்கிள் பண்ணுற மாதிரி தெரியும். பட் நல்லா பார்த்தீங்கன்னா நான் ஆயில் எல்லா ஸ்ட்ராண்ட்ஸ்க்கும் படுற மாதிரி நான் வச்சிட்ருக்கேன். நான் எப்போவுமே ஃப்ரைடே ஈவினிங் ஆயில் வச்சுடுவேன். சாட்டர்டே சண்டே என் தலையில் ஆயில் இருக்க மாதிரி பார்த்துப்பேன். சம்டைம்ஸ் சாட்டர்டேஸில் ஒர்க் இருந்துச்சுன்னா சாட்டர்டே ஈவினிங் நான் ஆயில் வச்சுடுவேன். ஒரு ஃபுல் சண்டே என் தலையில் ஆயில் இருக்க மாதிரி பார்த்துப்பேன் நான். அண்ட் நெக்ஸ்ட் டே ஒரு மைல்ட் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க.
இதுதான் என்னோட ஹேர் ஆயிலிங் ரொட்டீன். ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷனோட வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். என்னோட ஐப்ரோ ஆயில் இந்த எம்ப்டி சீரம் பாட்டில்ல தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா, அப்பதான் ஈஸியா, கன்வீனியன்ட்டா நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த திக்கான சீரம் ₹40னா நம்புவீங்களா? ஆமா, இது வேற எதுவுமே இல்ல. கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் தான். ஈஸியா, நீட்டா யூஸ் பண்றதுக்காக தான் நான் இந்த சீரம் பாட்டில்ல ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்க கன்சிஸ்டன்ட்டா யூஸ் பண்ணா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்க நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிச்சுட்டு நீங்க இத ஃபாலோ பண்ணலாம். ஒரு சைடுக்கு 2 பம்ப் போதும். ஜென்டிலா மசாஜ் பண்ணுங்க. இத கன்சிஸ்டன்ட்டா பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இந்த சிம்பிள் நேச்சுரல் ஆயிலும் நான் டேன் ரிமூவலுக்காக வீட்லயே பண்ணது தான். என்னோட பழைய சீரம் பாட்டில்ல ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஆயிலோட மேக்கிங் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன்.